கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான போதனை என்னவென்றால், பாவியாக இருக்கிற ஒரு மனிதனை, பாவத்திற்கு அடிமையாகி போன ஒரு மனிதனை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவாக பரிசுத்தவானாக மாற்றப்படுகிறான். அவன் இப்பொழுது பாவத்தை ஜெயிக்க இயன்றவனாக மாறுகிறான். ரோமர் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 14 சொல்லுகிறது, உனக்கு ஒரு சட்டத்திட்டத்தை கொடுத்து அதன்படி வாழென்றால் நீ தோற்று போயிடுவ. ஏன்னா உனக்கு சட்டத்திட்டத்தை பின்பற்றுறதுக்கு உனக்கு வலிமை கிடையாது. ஆனால் இப்பொழுது உனக்கு கொடுக்கப்பட்டது சட்டத்திட்டம் அல்ல. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. The sin cannot overcome you. அப்போது என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவன் பாவத்தை மேற்கொள்ள இயன்றவன். எனவே தான் 1 யோவான் 3ஆம் அத்தியாயத்தினுடைய 6ஆம் வசனம், 9ஆம் வசனம், 5ஆம் அத்தியாயத்தினுடைய 18ஆம் வசனம் என்ன சொல்லுகிறால், தேவனால் பிறந்தவன், those who are born of God, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? பாவம் செய்ய மாட்டாங்க. ஆகையால் யோவான் இன்னொரு சொல்கிறாரு, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்படின்னா நீங்கள் பாவம் செய்யாமல் வாழ்வதற்கு எதுவும் அதை சொல்லுகிறேன். அப்போது கிறிஸ்தவம் என்ன செய்யணும்னால், பாவத்தை மேற்கொள்ள இயலும் என்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கிறது. ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் பரிசுத்தவான்களாக வாழ்வதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ரோமர் 1:2, 2 கொரிந்தியர் 1:1 வசனம் சொல்கிறது. we have been called by God to be holy, to be saints. அப்போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இயேசுவை நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்ளாத காலத்தில், இல்லாத காலத்தில் நாம் பாவத்தை எதிர்த்து நிற்க இயலாத பலவீனத்தில் இருந்தோம், அடிமைகளாக இருந்தோம். அதனால் பாவத்திற்கு அடிமைகள். ஆனால் ரோமர் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 18ஆம் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டீர்கள். யூ ஹேவ் been set free from the bondage of sin. அது மட்டுமல்ல, now you have become slave to righteousness. நீதிக்கு அடிமையாயிருங்கள். ஆக இந்த வசனங்களில் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியும், நீங்கள் பாவத்தில் இசைந்து போக தேவையில்லை, நீங்கள் பாவம் செய்ய வாழ முடியும். இன்றைக்கு பாவம் செய்யாமல் வாழ முடியும், பாவம் செய்யாமல் வாழ்வதற்கான வல்லமை ஆண்டவர் பெறுங்கள் என்று போதிக்கிற போதல் ரொம்ப குறைவு. ஆனால் கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே அநேக இடத்துல இன்றைக்கு காணப்படுகிற ஒரு பொதுவான சிந்தனை என்னவென்றால், அது எப்படிங்க பாவம் செய்யாமல் வாழ முடியும்? இந்த உலகத்தில் எப்படி பாவம் செய்யாமல் வாழ முடியும்? அதெல்லாம் முடியாது. இது தொடர்பாக சிலர் பேச எழுத செய்கிற பொழுது சிலர் ஒரு கேள்வியை கேட்பாங்க, உண்மையிலே இதெல்லாம் எழுதுறீங்க பேசுகிறீங்க, பாவம் செய்யாமல் வாழ முடியுமா? விசுவாசிகளுக்கும் மத்தியில் இந்த சந்தேகம் ஏற்படுகிறது. ஏன்னா அவங்க பலவித பலவீனங்களுக்குள்ளே இருக்கிறதுனால, பல போராட்டங்களுக்கு மத்தியில் வேதம் சொல்லுகிற இந்த விதமான ஒரு சத்தியத்தை முழுமையாக விசுவாசிகள் தடைகள் இருக்கிறது. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நிறைய ப்ரெஷர் இருக்குது, நிறைய அழுத்தங்கள் இருக்குது. அதனால் பாவம் செய்ய வாழ்ற ரொம்ப கடினமாக இருக்குது. அதனால் அவங்க இந்த கேள்வி எழுப்புறாங்க. ஆனால் சில நேரங்களில் போதகருடைய வாய்களிலிருந்து கூட வருகிற ஒரு வார்த்தை இதுவாக இருக்குன்னு சொன்னால், எல்லாரும் பாவம் பண்ணிட்டு தான் நம்ம இருப்போம், ரட்சிக்கப்பட்டாலும் பாவம் செய்யத்தான் செய்வோம், பாவம் செய்யாதவன் உலகத்தில் ஒருதனும் கிடையாது, பாவம் செய்யாதவன் ஒருதனும் உலகத்தில் கிடையாதுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதாகமம் ஏறிப்படி சொல்லுகிறது, நீங்கள் பாவம் செய்யாமல் வாழ முடியும். பாவிகளை ரட்சிக்கத்தானே கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அவர் ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பாவம் செய்து கொண்டு இருப்பான் என்று சொன்னால் அது எப்படி உண்மையாகும்? இந்த மாதிரி நாம் பேசுகிறவர்கள சிலர் கேட்கலாம், அது சரி, நீ பாவம் மேற்கொள்ளாது பாவம் செய்யாமல் வாழலாம் சொல்கிறியே, நீ பாவம் செய்யாமல் வாழ்கிறியா? நான் பாவம் செய்யாமல் தான் வாழ்கிறேன்னு சொல்லுவேன். ஆனால் நான் சொல்லுகிறத நீங்கள் எப்படி நம்புவீர்கள்? நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை கவனிக்கணும், கவனித்து பார்த்து விசாரித்து அறிந்தால் தான் அதை அறிய முடியும். ஆனால் நிறைய பேர் கிராண்டடாக என்ன ஃபீல் பண்ணுறோன்னா, ஒரு தரம் பாவம் செய்யாமல் வாழ முடியாது, எல்லாம் தப்பு பண்ணிட்டு தான் வாழுவாங்க. நாம் ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசத்தை வைத்து மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். மற்றபடி நாம் ஒன்றும் பாவம் செய்ய வாழ முடியாது. நாம் வாழ முடியாது. ஆனால் பாவம் செய்யாமல் வாழ வைப்பதற்குத்தானே பரிசுத்தராக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அப்போ அவர் நம்மை வாழ வைப்பாரே. அப்போது நாம் விசுவாசிகளும் அவிசுவாசத்தில் சொல்கிறாங்க, எல்லாம் அதை எப்படிங்க முடியும் பாவம் செய்யாமல்? நம்ம பக்தியாக வேணால் வாழலாம், பாட்டு பாடி வாழலாம், ஆராதனை பண்ணி வாழலாம், நிறைய நிலைமை அப்படி தான் இருக்கிறது. ஆனால் பாவம் செய்ய எப்படி வாழ முடியும்னு கேட்குறாங்க. ஆனால் போதகர்களும் பாவம் செய்யாமல் வாழ முடியும் என்ற ஒரு வலிமையான நம்பிக்கையை கொடுப்பதற்கு பதிலாக
கிறிஸ்து இயேசுவை பெற்றுக்கொண்டு அவரோட ஐக்கியமாக வாழுகிறோம், பாவத்தை ஜெயித்து வாழலாம் என்று சவாலாக காரியங்களை சொல்வதற்கு பதிலாக எல்லோரும் பாவம் செய்தான் வாழுகிறான் என்கின்ற ஒரு சிந்தனை கொடுக்கிறார்கள். அப்போ விசுவாசிகள் நினைக்கிறது என்னவாயிடுச்சு? ஓஹோ, நாம் நினைக்கிறது சரிதான், நம்மால் பாவம் செய்ய வாழ முடியலை. போதவர்கள் என்ன சொல்கிறாங்க? அவங்களும் அனுபவத்தை சொல்கிறாங்க. ஆனால் ஒரு உண்மை, நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், சாம்சன் பாலாகிய நீ பாவம் செய்யாமல் வாழ்கிறியா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். அதை நீங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து தான் முடிவு பண்ண, நான் சொல்லுகிறது நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறது கடினமாக இருக்கும். ஆனால் இன்கேஸ் நான் உங்களுக்கு அதாவது ஒரு வாதத்திற்காக சொல்கிறேன். இன்கேஸ் நானே பாவம் தான் செஞ்சுட்டு வாழ்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது அப்படியே உண்மைன்னு வச்சிங்களா, பாவம் செய்து தான் வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், சாம்சன் பாலாகிய நீயும் பாவம் செஞ்சுட்டு தான் வாழ்கிற, அதனால் வேதாகமும் சொல்லுகிற உண்மை பொய்யாகுமா? மனிதர்கள் தவறலாம், சாம்சன் பால் தவறலாம், வேறு ஆட்கள் தவறலாம், பெரிய ஊழியக்காரர் தவறலாம், அநேகர் உலகத்தில் தவறலாம். எத்தனை பேர் தவறினாலும் இவர்கள் தவறுகின்ற காரணத்தினால வேத உண்மை பொய்யாகாது. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாக இருக்கிறாங்கிறது உண்மை மாறாது. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டாங்கிற உண்மை மாறாது. இயேசு கிறிஸ்து கீழ்ப்பட்டிருக்கிறபடினால, கிருபை கீழ்ப்பட்டிருக்கிறபடினால பாவம் மேற்கொள்ளாது என்கிற வசனத்தில் அர்த்தம் மாறாது. எபிரேயர் 12:4 சொல்லுகிறது, பாவத்தோடு எதிர்த்து நிற்கிறதுல ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் என்ன செய்யணும்? இன்னும் வரலையேன்னு அவர் வருத்தப்பட, வர முடியுங்கிற அர்த்தத்தில் தான் சொல்கிறார். அப்போது பாவம், நம்ம எல்லோரும் பாவம் தான் செய்வோம், ரட்சிக்கப்பட்ட ஆளும் சரி, இயேசுனாரை ஏற்றுக்கொண்டாலும் சரி, பாவம் செய்வோம் சரியல்ல. நானே பாவம் செஞ்சாலும் வேதாகமும் சொல்லுகிறது உண்மையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவன் பாவம் செய்யாமல் வாழ முடியும். பாவம் செய்யாமல் வாழ்கிறதுனா என்ன? பாவத்திற்கு அடிமையாகாமல் வாழ்வுதான் பாவம் செய்யாமல் வாழ்வது. பாவத்தோடு இசைந்து போகாமல் வாழ்வுதான் பாவம் செய்யாமல் வாழ்வது. ஒரு தவறோ குறைவு ஏற்பட்டால் அதை குறித்த வருத்த உணர்வோடு ஆண்டவரிடத்தில் பலவீனத்தை சொல்லி அதற்காக வருத்தப்பட்டு அந்த பலவீனத்தை மேற்கொள்ளும்படிய கிருபை கேட்டு வாழ்கிறோமோ, அதுதான் பாவம் செய்யாமல் வாழ்வது. பாவத்தை வில்லிங்காக நாம் விரும்பி வாழலை, பாவத்தை பற்றி கவலைப்படாமல் வாழலை, பாவம் செஞ்சால் என்னங்கிற மாதிரி வாழலை. எல்லாரும் பாவம் செய்கிறானே அதனால் நானும் பாவம் அப்படி வாழலை. பாவத்தை வெறுக்கிறேன், பாவத்தை எதிர்க்கிறேன். ஆனால் சில சூழ்நிலை விளைவாக சில நேரங்களில் நான் கொஞ்சம் குறைபட்டு விடலாம். ஒரு இமோஷனலாக ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, இதுபோல் சில இமோஷனலாக சில காரியம் வந்து விடலாம். அதற்காக நான் பாவி அல்ல, ஏன்னால் அதை நான் விரும்பவில்லை, அதை நான் எதிர்க்கிறேன். அந்த பலவீனம் வருகிறோம், ஆண்டோட கேட்குறேன், ஆண்டோட பேசுகிறேன், ஆண்டோட கிருபை கேட்குறேன். இதுதான் பாவம் செய்யாமல் வாழ்கிறது. நான் பாவத்துக்கு அடிமையாக இருந்தால் பாவத்தை பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்தோம், அதுதான் பாவத்திற்கு அடிமை. பாவம் செய்து கொண்டு வாழ்வு என்றால் என்ன அர்த்தம்? பாவத்தை பற்றி கவலைப்படாமல் வாழ்கிறது. பாவம் ஆண்டவரை வருத்தப்படுத்தாதான், துக்கப்படுத்த பற்றி கவலை இல்லை. நான் அப்படி வாழவில்லை. இதுதான் உண்மையான ஒரு விசுவாச நிலைமை சொல்லுகிறேன். எனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் பாவம் செய்யாமல் வாழ முடியும். அதுதான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உலகத்தினுடைய சூழலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு, அநேகருடைய பலவீனத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு வேத வசனத்தை நம்ம பொய்யாக்க முடியாது. வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவன் பாவத்தை ஜெயிப்பான். அதுதான் நம்ம மற்ற மக்களுக்கு கொடுக்குற செய்தி. எல்லா மக்களுக்கும் நம்ம கொடுக்குற செய்தி என்ன? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நீ பாவத்தை என்ன செய்யலாம்? ஜெயித்து வாழலாம். பாவ சிந்தனைகளை வெறுத்து, பாவ பழக்க வழக்கங்களை வெறுத்து, பாவ எண்ணங்களை வெறுத்து, பாவ சுபாவத்தை வாழ முடியும். இதுதான் கிறிஸ்தவ செய்தி. எனவே உலகத்தில் அநேகர் தங்களை பரிசுத்தவார்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களே பாவம் செய்தாலும் வேதாகமும் கூறுகிற உண்மை உண்மை உண்மை, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யாமல் வாழ முடியும். இந்த விசுவாசம் நமக்கு வேணும். அந்த விசுவாச சார்ந்த செயல்பாடு வேணும். கர்த்தர் தாமே இந்த விசுவாசத்தில் நம்மளை பலப்படுத்துவாராக.